தேட்டர் கன்ஃபார்ம் 10 ஏரியும். வேற எந்த டீசருமே வந்திருக்காது. ஐயா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா தேட்டருக்காரங்களும் ஏப்ரல் 10ஆம் தேதி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க. இனமா குணமா கடவுளை பார்த்தாச்சு இனமா போறோம். தீபாவளி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஏப்ரல் 10 தாண்டா குறிச்சுக்கங்கடா. இந்தியாவின் பண்டிகை நாளா குறிச்சுக்கங்கடா. KGF புஷ்பா எல்லாமே ஓடும். 10ஆம் தேதி தலை அந்த மாதிரி நடிச்சு வச்சுக்காப்ப. சொல்லிட்டாங்க ப்ரோ, அவர் திரும்பி வேட்டைக்கு வராருன்ட்டு. மனமான திருவிழா இருக்கு மதுரையில. நாம தான் உங்களுக்கு வெறும் 10 ரூபாய் டையி. இந்தியா சினிமாவில் வரலாற்றில் தமிழ் சினிமா வரலாற்றில் நடக்காத முதல் வசூல் வேட்டை அந்த படம் பார்க்க போகுது. இட்லி கடை வருதுன்னாங்க, தலைவன் பிரியாணியே போட்டா. விடாமுயற்சி விடுங்க, விடாமுயற்சி போயிடுச்சு அவ்வளவுதான். எங்களுக்கு போட்டியே நாங்க தாண்டா குட்டு, நாங்க தாண்டா பேடு, நாங்க தாண்டா அக்கிலி. எங்களுக்கு டீச்சரா கூட நீ போட்டி வர முடியாது. யாரா இருந்தாலும் தூரமா போயிரு. டீ குச்சி வந்து உரசனா தான் பத்திக்கிறேன். எங்க தலை வந்தா தமிழ்நாடே பத்திக்கிறேன். மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தோடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இதுல எதிர்பார்க்கலாம் என் தலைவன் இப்படி வர போறாப்ல. இதுல எதிர்பார்க்கலாம். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். நல்லா இருக்கு, செமையா இருக்கு. படம் தரமா வரும். வேற லெவல். டீசர் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. உண்மையிலே பக்கா மாஸ் டீசர். உண்மையிலே சொல்லிட்டாங்க, ஒண்ணுமில்ல சொல்லி விட்டாங்க. தமிழ் சினிமா என்னன்னு 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி தெரியும். தமிழ் போன படம் வாங்கின அடிக்கி இந்த படம் எங்களுக்கு முழு தெரிஞ்சு டீசர்ல போட்டாங்க. படம் எப்படி இருக்கு போது சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு கூஸ்பம்ஸா இருக்கு. பயங்கர அளவுக்கு மிரட்டி விட்டுருங்க. பில்லா தலை வராரு. 10ஆம் தேதி தேட்டர் கன்ஃபார்ம் 10 ஏரியும். இதோ போல என் தெய்வத்துக்கு வேற எந்த டீசருமே வந்திருக்காது. மிரட்டி விட்டாப்ல. ஒரே கடவுள் அஜித்குமார், ஒரே கடவுள் அஜித்குமார். 10 ஏரியா போகுது. தேட்டர் தமிழ்நாடு ஃபுல்லா 10 ஏரியா போகுது. கோரோட 90, பயம் 10. அவ்வளவுதான். தாயை மறந்தாலும் என் தலையை மறக்க மாட்டேன். என் தாய் முக்கியம் இல்ல, எங்க உயிர், எங்க தாய், எங்க அஜித் தான் முக்கியம். ப்ரோ பிளாஸ்ட் டெய்லர் வேற எதுவுமே சொல்லாத அவ்வளோ பிளாஸ்ட் விட்டுட்டாங்க. படத்துக்காக தீவிரமா மக்களே காத்து இருக்கு. ரியல் ஃபேன் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான். நாங்களாம் டம்மி தான். அவர் தான் உண்மையான ரியல் ஃபேன். சூப்பரா இருக்காரு அஜித், செம்மையா இருக்காரு. படத்துக்காக வெயிட், ரொம்ப வெயிட். சூப்பர் ஸ்டார் அஜித்குமார். வரி தெரியுதுக்குமா. கடல் நுழைக்கிட்டாப்ல, கடைசி சொல்றாப்ல. மிஸ் யூதுற நம்ம அப்படியே ரொம்ப ரசிகர் மாதிரி. ஒரே அஜித்குமார். கடவுளை பார்த்தாச்சு. ரொம்ப நல்ல, ரொம்ப சந்தோஷமா. சிவன்ராத்திரிக்கு குலதெய்வத்தை பார்ப்பாங்க. நாங்க எங்க குலதெய்வத்தை பார்த்துட்டோம். எங்க குலதெய்வத்தை தரிசனத்தை பார்த்தாச்சு. இனமா குணமா கடவுளை பார்த்தாச்சு இனமா போறோம். சூப்பரா இருந்துச்சு. விண்டேஜ் அஜித், பில்லா, தீனா, வேதாளம், மங்காத்த எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. வேற மாதிரி பண்ணிருக்காங்க. KGF புஷ்பா எல்லாமே ஓடும். 10ஆம் தேதி தலை அந்த மாதிரி நடிச்சு வச்சுக்காப்ப. ஜிவி பிரஸ் மியூசிக் எல்லாம் அத்திக்கு வச்சு தலை ரசிகர் நெருஸ்டாப்ல அத்திக்கு. 10ஆம் தேதி KGF புஷ்பா 2 எல்லாமே ஓடும். தலைவர் வரும். ஏப்ரல் 10 ஃபேன் பாய் சம்பவம். ஒவ்வொன்னா மிரட்டி விட்டாப்ல. காதல் மன்னன் பில்லா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாப்ல. பாலி ஒரு ஸ்டில் கொடுத்தாரு, மிரட்டி விட்டுருச்சு. ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம் கண்டிப்பா ஏப்ரல் 10 இருக்கு. இட்லி கடை நொறுக்கப்படும் ப்ரோ. நிறைய படம் என்றும் தலை அஜித். டைலாக்ல சொல்லிட்டாங்க ப்ரோ, அவர் திரும்பி வேட்டைக்கு வராருன்ட்டு. ஒருத்தர் இருக்க முடியாது. கடவுளே இட்லி கடை, சட்னி கடை நொறுக்குறோம். தேட்டர் செத்தாய டோட்டல் தமிழ்நாடு. ஐயா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா தேட்டருக்காரங்களும் ஏப்ரல் 10ஆம் தேதி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க. தேட்டர் நொறுங்குது பாத்துக்க. ஏப்ரல் 10ஆம் தேதி தலைநாடு. டீசர் செமையா இருக்கு. ஜிவி பிராஸ் தான் மியூசிக் மிரட்டிட்டாப்ல. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. தெரிக்க டீசருக்கே பதற விட்டோம். தலைய பில்லா படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் இப்படி காமிச்சிருக்காப்ல. 10ஆம் தேதி எல்லாருமே வந்துருங்க. மனமான திருவிழா இருக்கு மதுரையில. நம்மளுக்கு போட்டி யாருமே கிடையாது. 10ஆம் தேதி உங்களுக்கே தெரியும் யாரு போட்டிக்கு வரான்னு. போட்டிக்கே வர முடியாது. பல பேர்த்த கிளாஸ் விட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க நம்ம. நானே அதேதான் 10ஆம் தேதி மதுரையே பதறுது. ரெண்டகான தேடி இருக்கேன். அதான் பில்லார் லுக்கு, அந்த வாலியில் வந்து லாஸ்ட் அந்த பப்புள் காம் எல்லா ரெஃபரன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படம் பிளாக் பஸ்டர். இப்போ தெரியும் டீசர் எதிர்பார்த்ததோட மேலே தான் வந்திருக்கு. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. இந்த அண்ணன்ட்ட கேளுங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. ஏப்ரல் 10 நொறுங்குது. நல்ல படம் ஏப்ரல் 10 நொறுங்குது. வேற லெவல்ல இருக்கு. நீங்க வேணா பாருங்க. ஏப்ரல் 10 வேற லெவல்ல இருக்கு. நல்ல படம். மனுஷனுக்கு பிசிக்கலா ஒரு ஃபேஸ், ஆனா ஒருத்தவன் அவனை தீண்டாங்க அப்படின்னா அவனுக்கு பலமோ அதுல 3 முகத்தை அற்புதமா சொல்றாரு, சொல்ல போறாரு. குட் பேட் அக்லி. ஆதிக் ஃபேன் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா 10 பந்தயம் அடிக்கும். அது வெட்டியா
பிளாங்க் ஆயிராதீங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நாம தான் உங்களுக்கு தீராத கணக்கு 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்கு. படத்துல விட்டுருவோம் நாங்க. சரிங்களா? யாரு படமும் ஓடாது. படத்தை போட்டு இன்ட்ரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அஜித் கூட மட்டும் மோத நினைச்சிடாதீங்க. அவ்வளவுதான் கதை. பழைய பாத்தீங்களா? பில்லா படம் டாக்டர் பில்லாடா. எது செய்தி கிடையாது. ஒரிஜினல் லுக் வெறும் 10 ரூபாய் டை. வெறும் 10 ரூபாய் டை. அடிச்சாலே நாங்க மாசுதான். வெறும் யங் லுக் பாத்தீங்களா இல்லையா? தீராத கணக்கு பல்லாதே. எவ்வளவு இட்லி கடை வருதுன்னாங்க. தலைவன் பிரியாணியே போட்டா. தீராத கணக்கு 10ஆம் தேதி இருக்கு. வந்து பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. கடை உடைக்கப்படும். சாதாரண சம்பவம் கிடையாது. தரமான சிறப்பான முரட்டு சம்பவம். இப்படியா ஒரு டீசரே இந்த மாதிரி காமிச்சிருக்காப்ல. இன்னும் ட்ரெய்லர் எப்படி படம் வந்து என்னன்னா யாருமே விடாமுயற்சியை விடுங்க. விடாமுயற்சி போயிடுச்சு அவ்வளவுதான். இல்ல ஏப்ரல் 10 கன்ஃபார்ம். இட்லி கடையெல்லாம் வர வாய்ப்பில்லை. இட்லி கடையெல்லாம் வந்துச்சுன்னா செதறிடும். அண்டா குண்டாலாம் செதறும். எல்லாமே குண்டாலாம் செதற போகுது. தனுஷ் வந்து தேவையில்லாத வேலை தான். படம் விட்டா வேஸ்ட் தான். படமே ஓடாது. சும்மாவே வெறித்தனமா இருக்கும். டீசர் பார்க்கும் போது அப்படியே தீனா ஆளி படம் அஜித் எல்லாம் கொண்டு வந்திருக்காப்ல. விட்டு இறக்கி இருக்காப்ல. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. அனில் ரசிக்கிறீங்களா? அனில் ரசிக்கிறேன். நல்லா தான் ப்ரோ. சூப்பரா தான் ப்ரோ இருக்கு. ஓபன் டாக் நல்லா இருக்கு ப்ரோ. லுக் எல்லாமே தரமா இருக்கு ப்ரோ. தரமா உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருக்கு. அஜித் சூப்பரா இருக்காரு ப்ரோ. மாசா தான் ப்ரோ கொடுத்துருக்காங்க. விடாமுயற்சிக்கு தரமா இருக்கு ப்ரோ. அதை விட தரமா இருக்கு ப்ரோ. நல்ல படம் தான் இது. அதோட தரமா இருக்கு. நல்லாதான் ப்ரோ. ஒரு விஜய் ஃபேனு. இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு சொல்லி வந்தேன். இப்போ பார்த்தா பரவாயில்ல. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் படம் வந்து ஆல்ரெடி 2-3 படம் பார்த்துருக்கோம். வேற லெவலில் இருக்கும். அஜித் வந்து கம்பேக்காக தெரியுது இல்லை. இப்போ அஜித்தை வந்து பழைய கம்பேக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து படம் மாபெரும் வெற்றி அடையும். அதில் வந்து ஒரு வாலி சீன், பழைய படம் பில்லா சீன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் ப்ரோ. தலையோட லுக்கு தான் ப்ரோ அல்டிமேட். விடாமுயற்சிலையும் அவர் எப்பயுமே மாசா தான் இருப்பார். இதுல 3 கேரக்டர் இருக்கு. எல்லாம் மாசா இருக்காரு. மங்காத்தா அஜித்தை திரும்ப பார்க்கலாம். எல்லாம் ரெடியா இருங்க. ஒரு டீசர் பாக்குறோம் அப்படின்னாலே ஒரு உள்ள போறப்போ ஒரு சின்னதா ஒரு மனசுல ஒரு ஃபீல் ஆகும். ஆனா டீசர் பார்த்து வெளியே வந்தானே மூவி பார்த்த ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆச்சு. சரி, நம்ம ரசிகரை வச்சு படம் எடுக்கிறவரு எப்படி எடுப்பாரோன்ற மைண்ட் செட்ல இருந்தோம். ஆனா இந்த படம், இந்த டீசர் புஷ்பா ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஒரே வேலை என்னவோ இந்த குட் பேட் அக்லி செய்யும். எங்க தலைவன் அல்டிமேட் சார் அஜித் குமாரின் சினிமா வரலாற்றில், இந்தியா சினிமாவில் வரலாற்றில், தமிழ் சினிமா வரலாற்றில் நடக்காத முதல் வசூல் வேட்டை அந்த படம் பார்க்க போகுது. இன்னைக்கு இவன் ரசிகர் அவன் ரசிகர், எங்களுக்கு போட்டி வரவன் வரையான். ஏய், எங்களுக்கு போட்டியே நாங்க தான்டா குட்டு, நாங்க தான்டா பேடு, நாங்க தான்டா அக்லி. எங்களுக்கு டீச்சரா கூட நீ போட்டி வர முடியாது. யாரா இருந்தாலும் தூரமா போயிரு. இங்க கிட்ட வராத. இங்க கிட்ட வரணும்னா எங்க படத்தை பாரு. நாங்க நடிக்கிறத பாரு. அதுக்கப்புறம் நடிக்கிற ஸ்கூல்ல சேரு. அதுக்கப்புறம் எங்கிட்ட வா. சரியா? அதுக்குள்ளே ஆயுசே முடிஞ்சிடும். எங்க காலம் வரலாற்று பதிக்க வந்தவீரா நாங்க. ஐயா, என்ன நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. விடாமுயற்சி படம் யாருக்கு கொடுக்க நினைச்சாரோ அவர் ரசிகர்களுக்கு, அவங்க ரசிகர் அவங்க குடும்பம் எப்படி, அவங்க ரசிகர் அவங்க குடும்பத்துக்கு எப்படி டெலிவரி பண்ணணுமோ அந்த விஷயம் அல்டிமேட் அவர்கள் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்கள உண்டு அவர் நேர்ல சந்திச்சு சொல்லலாம். மத்த ரசிகர் மாதிரிலாம் கிடையாது. அவர் படம் மூலியமா என்ன ரசிகர்கள் சொல்ல நினைச்சாரோ அது ஒவ்வொரு படம் சொல்றாரு. போன படத்தை என்ன சொன்னாரு? அவங்க குடும்பத்தை எப்படி அழகா வச்சுக்கன்னு சொன்னாரு. இந்த படம் இந்தியாவின் பண்டிகை நாளா அறிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 10 இந்தியாவின் பண்டிகை நாள். இந்த பண்டிகை நாள் யாராலையுமே மறக்க முடியாது. தீபாவளி, ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஏப்ரல் 10 தாண்டா குறிச்சுக்கங்கடா. இந்தியாவின் பண்டிகை நாளா குறிச்சுக்கங்கடா. எங்க தலைவன் வர்றாப்ல. பேன் இந்தியா படம், இனி நடக்க போற பேன் இந்தியா எல்லா படத்துக்கும் முடிவு கட்டுற முதல் படம் குட் பேட் அக்லி. 3 வேடங்கள்ல குட் பேட் அட்லி நல்லாவே கட்டினாங்க.